வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு அதாவது 9/6/2024 அன்னைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட மேத்ஸ் கொஷின்ஸுக்கான ஆன்சர் கீயை எக்ஸ்ப்ளனேஷனோடு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், முதல் கேள்வி, கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. கித்தானோட ஆரமும் உயரமும் கொடுத்துருக்காங்க. ஆரம் கொடுக்கும்போது 700 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த சென்டிமீட்டர் நான் என்னவோ மாற்றிக்கிறேன்னா மீட்டராக மாற்றிக்கிறேன். அப்போ 7 மீட்டர். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கித்தான் துணியுடைய வலைபரப்பு அது என்ன வடிவத்தில் இருக்குன்னா கூம்பு வடிவம். அப்போ கூம்பின் வலைபரப்புக்கான ஃபார்முலா πr/l பை அவங்க ஒரு அகலம் கொடுத்தாங்க இல்லையா, அதை அகலத்தால் வகுத்துடணும். நமக்கு அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்னா எல் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எல் கண்டுபிடிக்கணும்னா அந்த ஆரத்தையும் உயரத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 24 ஸ்கொயர் பண்ணோன்னா 576, ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 625. 625 ரூட் எடுத்தோன்னா கிடைக்கிறது தான் எல். அப்போ 625 ரூட் எடுத்தோன்னா 25. அப்போ இங்கே பாருங்கள், பையுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் தான் என்ன சொல்லிட்டோம் 7 மீட்டர் இன்ட்டு எல் தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 25 பை அவங்க அகலம் கொடுத்ததால் அகலத்தால் வகுத்துடுறோம், வேறு எதுவும் இல்லை, பை 4. அப்போ 7 கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள், 2 4, 11 2 22, 11 25 பெருக்கிறோம். 11 25 பெருக்கணும் அப்படின்னா 275 பையில் ஒரு 2 இருக்குது இல்லையா, அப்போ ஒரு 2 2, 3 2 6, மீதி 1, 7 2 14, மீதி 1, 2 10, 137.5 மீட்டர். ஏன் அந்த அகலத்தால் வகுக்கிறோன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ πr/lங்கிறது வலைபரப்பு, இது பரப்பளவு தெரிஞ்சிடுச்சு, அகலம் தெரிஞ்சிடுச்சு. அப்போ நீளம் வேணும்னா என்ன பண்ணுவோம், பரப்பளவு அகலத்தால் வகுப்போம் இல்லைங்களா, அதுதான் காரணம். சரிங்களா, இது 10th புக்கில் இருக்கக்கூடிய கொஷினோட மாடல். இதே சேம் மெத்தடில் 10th புக்கில் ஒரு கொஷின் இருக்குது. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள், 125. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர். அடுத்த எண்ணை காண்க. 1 2 6 24 120. இது ரொம்ப சிம்பிள் தான். 1 2ஆல் பெருக்கணும்னா 2, 2 3ஆல் பெருக்கணும்னா 6, 6 4ஆல் பெருக்கணும்னா 24, 24 5ஆல் பெருக்குனா 120. அப்போ 120 என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த நம்பர் 2 3 4 5 6ஆல் பெருக்கிறோம். 120 6ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா 720. நாமளே இந்த மாடலில் நிறைய கொஷின் சொல்லியிருக்கோன்றதால இதை சரியாகவே போட்டிருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 132. இது நம்ம ரிப்பீட்டடாக கொடுக்குற இதுதான். இரு எண்களில் மீ போவா 11, மீசிமா 693, ஒரு எண் 77 எனில் மற்றொரு எண். இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான், ஏற்கனவே முன்னாடிலாம் கேட்டது தான். என்ன பண்ணுவோம், எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ஐயும் பெருக்கிட்டு கொடுத்த ஒரு நம்பரை டிவைட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு ஹெச்சிஎஃப் 11, எல்சிஎம் 693, ஒரு நம்பர் 77, பையில் 77, ஒரு 11 7 11, ஒரு 7 7, 9 7 63, மீதி 6, 9 7 63. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 99. நம்ம புரியுதுங்களா? அடுத்ததா 133வது கேள்வி. நான் எடுத்த கொஸ்டின் பேப்பரில் இந்த 133 32லாம் இருக்குன்றதால அந்த லைனில் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு வரக்கூடிய நம்பர்ஸ் வேறவா இருக்கலாம். சரிங்களா, அடுத்தது, வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என 2 கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? அதிகபட்சம் அப்படின்னு கேட்டாலே நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஹெச்சிஎஃப், வேறு ஒன்றும் கிடையாது. 120க்கும் 180க்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. இதே மாடலில் 8th புக்கில் ஒரு கொஷின் இருக்குது, லாஸ்ட் யூனிட்டில். இந்த மாடல் தான் அது, அதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ நம்ம ஈஸியாக பண்ணோன்னா இது ரெண்டுத்தையும் 10ஆம் வாய்ப்பாடில் பண்ணிடுறேன். 12 18ன்னு வந்துடும். கரெக்டாக, இப்போது 6ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணலாம். 2 6 12, 3 6 18. இதுக்கு மேலே எந்த காமனான டேபிள்லையும் வகுக்க முடியாது. ஸோ 10ஐயும் 6ஐயும் பெருக்கணுன்னா 5 6 60. ஸோ ஆன்சர் 60 லிட்டர். முடிஞ்சிச்சு. சரிங்களா, சின்ன சின்ன கேள்வி தான்மா, பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை. பாருங்கள், x/y = 2:1, தென் x² - y² x² + y². இப்போ பாருங்கள், x/y இப்படி இருக்குன்னா ஃபஸ்ட் நம்பர் ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு, செகண்டுக்கு செகண்டு. அப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1 கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். x² - 4 - y² 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அதே மாதிரி x² + y² 2 ஸ்கொயர் 4 + 1, 4ல் 1 போயிடுச்சுன்னா 3, 4ஐயும் 1ஐயும் கூட்டணும் அப்படின்னா 5. ஸோ ஆன்சர் 3:5. இதில் நம்ம நேற்று கூட காலை எழுந்தவுடன் கணக்கில் சொல்லும்போது இந்த மாடலில் ஒன்று சொன்னோம். முதல்ல மைனஸ் இருக்குது, அப்புறம் ப்ளஸ் இருக்குன்றதால கண்டிப்பாக முதல் நம்பர் சின்னதாக இருக்கும், ரெண்டாவது நம்பர் தான் பெருசாக இருக்கும். அப்போ நம்ம தெரியாமல் ஆன்சர் போடுறோன்னா கூட ஏவும் சியும் போட மாட்டோம், ஏன்னா மைனஸ் இருக்கிறதால கழிக்கும் போது சின்ன நம்பர் ஆகிடும். பாருங்கள், ஸ்கொயர் பண்ணி கழிக்கும் போது. அப்போ ஃபஸ்ட் நம்பர் சின்னதாக இருக்கணும், செகண்ட் நம்பர் பெருசாக இருக்கணும். இந்த லாஜிக் படி யோசிச்சிங்கன்னா கூட 2 ஆன்சர் வராது அப்படின்னு நமக்கு ஷார்ட் டைமில் முடிவு பண்ண முடியும். அடுத்தது, குமரன்
20% தள்ளுபடியில் ஒரு ரெயின்கோட்டை ரூபாய் 25 ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? அப்போ பாருங்கள், 25 ரூபா சேமிச்சிருக்காரு. எவ்வளோ தள்ளுபடி? 20%. அப்போ 20% தள்ளுபடிங்கிறது 25 ரூபா. கரெக்டாக? அப்போ பெருக்கல் இருக்கிற 20% அங்கே வரும்போது வகுத்தல். அப்போ 25/20. ஏறக்குறைய இந்த மாடல் நம்ம ஏகப்பட்ட கொஷின் சொல்லிட்டோம். சதவீதத்தை வச்சு தனியாகவே ஒரு 30 கொஷின் வச்சு வீடியோ போட்டிருந்தோம். கரெக்டாக? அசல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அசல் விலைங்கிறது எப்பவுமே 100%ன்றதால இன்ட்டு 100, 0 0 கேன்சல் ஆகிடும். 1 2 2 I 2 10. அப்போ 25 5ஐயும் பெருக்கணும்னா 25 × 5 125. ஸோ ஆப்ஷன் ஏ 125. அடுத்ததா 142. இரு எண்களின் மீசிமா ஆனது மீபேக்காவின் 6 மடங்காகும். மீபேக்கா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. இதுவும் ரிப்பீட்டட் கொஷின்மா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே இந்த மாடலில் கொஷின் கேட்டிருக்காங்க. மீசிமா மீபேக்காவுடைய 6 மடங்கு. மீபேக்கா 12ன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பெருக்கிட்டு ஒரு நம்பரால் வகுத்துடணும். ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க? 12 இன்ட்டு எல்சிஎம் அதோட 6 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6 × 12. நீங்கள் 6ஐயும் 12ஐயும் பெருக்கி 72ன்னு போட்டாலும் சரிதான், இல்லை 6 × 12 அப்படியே வச்சுக்கினாலும் சரிதான். இது ஏன் 72 புரியுதா? மீசிமா மீபேக்காவுடைய 6 மடங்கு. மீபேக்கா 12ங்கிறதால 12/72 பை ஒரு நம்பர் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 36. அப்போ பையில் 36, ஓர் 36, ஈர் 36 72, 12 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 24. இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 6th புக்கில் இருக்கக்கூடிய கொஷின். அந்த கொஷின் தான் அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 24. சரிங்களா? அடுத்ததா அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம். நம்ம கூட்டு வட்டி மாடல் நடத்தும் போது அதில் 3 இயர்ஸ் வர சம்ஸை மட்டும் தனியாகவே ஒரு டைப்பாக நடத்தியிருப்போம். கரெக்டாக? இது அந்த மாடலில். அப்போ 3 ஆண்டுகளுக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? P இன்ட்டு, ஏன்னா இதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது, ஆனால் ஃபார்முலா வச்சு போடுறது ஈஸியாக இருக்குன்றதால P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + R/100 இப்படின்னு சொல்லியிருப்போம். கரெக்டாக? ஆறுங்கிறது தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15%. நம்ம இங்கேயே சிம்பிளை பண்ணி வச்சுக்கலாம். 15% அப்படின்னா 15/100, 3 5 15, 2 5 10 20. கரெக்டாக? அப்போ P அசல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 10,000 இன்ட்டு R 3/20 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறதால 2 வாட்டி 3/20 இன்ட்டு 3 + R/100 3 + 3/20. இங்கே சிம்பிளை பண்ணிடலாம். அப்போ 3 2 6, 60 + 3, ஸோ 63/20. சரியா? இந்த மாடலில் ஏற்கனவே கேட்டிருக்காங்கம்மா, நானும் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், 1 2 3 0, 1 2 3 0, ஓர் 2 2 I 2 10. அப்போ மீதி மேலே இருக்கிற நம்பர் 5 × 3 × 3 × 63. இது மொத்தத்தையும் பெருக்கிட்டு பையில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 × 2 இருக்குது 4. அப்போ மேலே இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கணுன்னா என்ன கிடைக்குதுன்னா 2835. இதை தான் நம்ம கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். அங்கே எக்ஸாமில் பண்ணும்போதெல்லாம் இந்த நம்பர்லாம் தப்பு இல்லாமல் பண்ணிடணும். கீழே ஈர் 2 4. அப்போ 4 வகுத்தோன்னா 7 28. அடுத்தது 3 இருக்குது, 4ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 0 8 32, மீதி 3, 7 28, மீதி 2, 5 20. ஸோ 708.75. ஆப்ஷன் சி. அவங்க பாருங்களேன், 708ன்னு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, 708.75ன்னு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? நீங்கள் 78 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு டக்குன்னு பிஏ சூஸ் பண்ணிங்கன்னா கூட தப்பாகிடும் பாருங்கள். அந்த பாயிண்ட்டோட சேர்த்து ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்ததாக பாருங்கள், ஒருவர் ரூபாய் 2000ஐ 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் ரூபாய் 1000ஐ திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? ஆக்சுவலாக இதில் கொஷனில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. நான் என்னன்றதை சொல்கிறேன். இப்போ சாதாரணமாக பாருங்கள், 2000 ரூபாய் வாங்கியிருக்காரு. 2000 ரூபாய் வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எவ்வளோ சதவீத வட்டி வீதம்? 6%. எத்தனை வருஷத்துக்குன்னா 2 வருஷத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ PNR/100. ஃபார்முலா தெரியும்ல தனி வட்டிக்கு, PNR/100. அப்போ 2000 × 2 வருஷம் இன்ட்டு வட்டி வீதம் 6/100. ஸோ 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 2 4 6 24, 240 ரூபா வட்டி. 2000 ரூபா வாங்கினார், 240 ரூபா வட்டி சேர்ந்ததுன்னா 2240 ரூபா ஆகுது. எவ்வளோ ரூபாயை தந்துட்டார்? 1000 ரூபாய். அப்போ 2240ல் 1000 ரூபாயை தந்துட்டார்னா மீதி அவர் எவ்வளோ தர வேண்டியது இருக்குது அப்படின்னா 1240 ரூபா தர வேண்டியது இருக்குது அப்படின்னு ஆன்சர் வருது. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆனால் இதை கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். 2000 ரூபாய் கடன் வாங்கினார், ஒரு வருஷம் முடிவில் 1000 ரூபாயை திருப்பி தந்துடுறார். ஒரு வருஷத்தில்
6% அப்படின்னா இங்கே பாருங்கள் 1%னா 20, 6%னா 120 ரூபா. ஸோ ஒரு வருஷத்தில் 120 ரூபா வட்டி ஆயிருக்கும். 2000 ரூபா வாங்கினாரு, 120 ரூபா வட்டினா எவ்வளோ ஆகுதுன்னா 2120 ரூபா மொத்தமாக காசு ஆகுது. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த 2120 ரூபாயில் 1000 ரூபாயை கொடுத்துட்றாரு. அப்போ மீதி அவர் தர வேண்டிய பாக்கி எவ்வளோ அப்படின்னா 1120 ரூபா. அவர் என்ன பண்ணால் போதும் அப்படின்னா இந்த 1120 ரூபாய்க்கு 6% வட்டி கொடுத்தா போதும். கரெக்டாக 2000 ரூபாய்க்கு தரணும்னு அவசியம் கிடையாதுமா, இல்லையாம்மா? ஏன்னா நம்ம தான் 1000 ரூபாய் திருப்பி கொடுத்தாருல, அசலில் கழிஞ்சிருது இல்லையா? அப்படின்ற மாதிரி கணக்கு எடுத்தோன்னா இந்த 1120 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு 6% அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக அவங்க சொல்லியிருக்கிற ஆன்சருக்கு நியரஸ்ட்டாக வரல. ஓகேங்களா? அவங்க சொல்லியிருக்கிற ஆன்சர் வரல அப்படிங்கிறதால நம்ம இந்த மாதிரியே கணக்கு பண்ணிக்கலாம். ஒருவேளை எக்ஸாக்டாக வருதான்னு பார்த்தோன்னா இப்போ இதுக்கு 6% போடுறோன்னா 2 12 மீதி 1, 1 6 1 7, 1 6 6 இப்படின்னு போட்டுட்டு பையில் 10 இருக்குது இல்லையா? அப்போ என்ன கிடைக்குதுன்னா 67.2 ரூபான்னு கிடைக்குது. 68னே வச்சோன்னா கூட இது ஒரு 120, இது 68ன்னு வரும்போது 120 ஒரு 60, 187, 188 ரூபா அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அதுக்கு எக்ஸாக்டான வேல்யூ எதுவுமே இல்லைன்றதால நம்ம ஆப்ஷன் ஏங்கிறதையே சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? விஷயம் புரியுதா என்னன்ட்டு? அடுத்தது பாருங்கள். ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? இது நம்ம வழக்கமாக போகிறது தான் பாருங்கள். கூட்டு வட்டி விகிதம் 12,000 ரூபாய், 5%, 10%னா 1200, 5%னா அதில் பாதி 600. முதல் வருஷம் 600 ரூபாய். அப்போ ரெண்டும் சேர்ந்து 12,600 2 வருஷத்துக்கு. இப்போ பாருங்கள் 1260ல் 12,600ல் 10%னா 1260, 5%. அப்போ 5% அப்படின்னும் போது 630. ரெண்டும் சேர்ந்ததுன்னா 0, 3, 6, 12 மீதி 1, 13,230. அப்போ அவர் 2 வருஷத்தில் அவர் எவ்வளோ தொகையை பெறுவார் அப்படின்னா 13,230 ரூபாயை அவர் பெறுவார். சரிங்களாம்மா? அடுத்ததாக 150. A = 1, B = 2, C = 3 and so on, Z = 26 என கொண்டால் H, C, F இன் மீசிமா எதற்கு சமம் இல்லை? இது கேள்வி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு லெட்டருக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் ஹெச்ங்கிறது ஆக்சுவலாக எத்தனாவது எழுத்து? 8வது எழுத்து. சிங்கிறது 3வது எழுத்து. எஃப்ங்கிறது 6வது எழுத்து. இதோட மீசிமா இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கிறோன்னா 2ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? 4 2 8 3 2 6. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோன்னா 4 1 3 3 1 3 3 2 3 6 6 24. அப்போ இதோட எல்சிஎம் என்ன கிடைக்குது? 24. கீழே இருக்கிற எது இதுக்கு ஈக்குவல் இல்லைன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், எக்ஸு. ஏபிசிடி அவங்க சொல்லியிருக்கிற கண்டிஷன் படி எக்ஸுங்கிறது 24வது எழுத்து, ஈக்குவலாக வருது. அப்போ இது கிடையாது. இ ப்ளஸ் எஸ், ஈங்கிறது 5வது எழுத்து, எஸ்ஸுங்கிறது 19வது எழுத்து, கூட்டினா 24 வந்துடுது. அப்போ இதுவும் கிடையாது. ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஹெச், ஏ 1வது எழுத்து, சி 3வது எழுத்து, ஹெச் 8வது எழுத்து. மூணுத்தையும் கூட்டினோன்னா 8 3 11 1 12ன்னு கிடைக்குது. நமக்கு 24 வரணும். அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். எதுக்கு சமம் இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. வேணா இங்கே செக் பண்ணி பாருங்கள். ஏ இன்ட்டு சி இன்ட்டு ஹெச்னா 1 இன்ட்டு 3 இன்ட்டு 8 3 8 24ன்னு வந்துடுது பாருங்கள். கரெக்டாக? அப்போ இதுவும் நமக்கு ஆன்சர் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? 151 √5 √5 √5. இதை நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸில் அந்த ஷார்ட்கட் சொல்லும்போது இதை சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? ரூட்டுக்குள்ளாடி எல்லாமே பெருக்கல்ல இருக்குது. ஒரே நம்பர் அப்படியே மல்டிப்ளைல இருக்குன்னா உள்ளே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் 5. அவங்க அதான் 5 பவர் 1ன்னு கொடுத்துருக்காங்க. 5. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்கள். ரமிளா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான, பாருங்கள், ராமநாதனோட பையன் ராமன். ராமநாதன் வந்து ஆக்சுவலாக ராமனுக்கு ஃபாதர் ஆஃப். கரெக்டாக? ராமன் ராகவியின் தந்தை. ராமன் யார் அப்படின்னா ராகவிக்கு ஃபாதர் ஆஃப். சரியா? ரமணி ராகவியின் சகோதரி. ரமணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகவிக்கு சிஸ்டர். கரெக்டாக? ராகவியுடைய சிஸ்டர் ரமணி. அப்போ இவங்க 2 பேருக்குமே ராகவியுடைய அப்பா ராமன்னா ரமணிக்கும் ராமன் தான் அப்பாவாக இருப்பார். ஸோ ரமணியோடைய அப்பா ராமன், ராமனோட அப்பா ராமநாதன். அப்போ ரமணியோடைய அப்பாவுடைய அப்பா யார்? ராமநாதன். ரமணியுடைய அப்பாவுடைய அப்பா, தட் மீன்ஸ் தாத்தா. ரமணியுடைய தாத்தா ராமநாதன். அவங்க என்ன கேட்குறாங்க? ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? ரமணியுடைய தாத்தா ராமநாதன்னா அப்போ ராமநாதனுக்கு ரமணி யார்? பேத்தி. முடிஞ்சிச்சு. சரிங்களா? இதில் ரமிலான்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த கேரக்டருக்கு இங்கே உள்ளே இருக்கிற எந்த இடத்துல இதுவே கிடையாது. அவங்கள யூஸ் பண்ணி கொஷின் கேட்கல, இங்கே வரவங்கள வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள்.
3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் ரூபாய் 3780 சம்பாதிக்கின்றனர். இந்த கொஷின் பாருங்கள், நான் ஒன்றா வரேன். 3 ஆண்கள் 4 பெண்கள் 7 நாளில் 3780 ரூபா. நமக்கு 7 நாள் இங்கே 8 நாள்னு மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்போ ஒரு நாள்னு கணக்கு எடுத்துக்கிட்டால் தான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், 7 நாளில் 3780 ரூபா அப்படின்னா ஒரு நாளில் எவ்வளோ சம்பாதிப்பாங்க? ஜஸ்ட் இதை 7ஆல் வகுத்தா போதும். 7 35, மீதி 2, 4 28, 0. அப்போ ஒரு நாளில் 540 ரூபா சம்பாதிக்கிறாங்க. இவங்க 8 நாளில் 15040. அப்போ ஒரு நாளில் வேணும்னா 8ஆல் வகுக்கிறோம். 1 8 8, மீதி 7 70, 8 8 64, மீதி 6, 8 8 64, 0. அப்போ இவங்க ஒரு நாளில் 1880 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஆண்களை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், பெண்களை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ இங்கே பாருங்கள், 3 ஆண்கள் 3x ப்ளஸ் 4y. 3 ஆண்களும் 4 பெண்களும் சேர்ந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா 540 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி 11 ஆண்கள் 11x ப்ளஸ் 13 பெண்கள் 13y. இவங்க சேர்ந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா 1880 ரூபா சம்பாதிக்கிறாங்க. முதல்ல ஆண் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, பெண் எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க கேட்ட கொஷனுக்கு வரலாம். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் தான் முடியும். ஏன்னா இவங்க வேறு எந்த மெத்தடும் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே இவங்க கொடுக்கல. எப்படி சால்வ் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, இந்த 11 தூக்கி இங்கே மல்டிப்ளை பண்ணணும், இந்த 3 தூக்கி இங்கே மல்டிப்ளை பண்ணணும். இந்த 11 இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 11 33x ப்ளஸ் 11 மல்டிப்ளை பண்ணுறோம் 4 11 44y ஈக்குவல் டு 11 மல்டிப்ளை பண்ணுறோம் 540. 11 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 540 × 11 5940. சரியா? அடுத்தது இங்கே வருவோம். இந்த 3ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம் 11 33x. இதுக்கு நிறைய மெத்தட் இருக்குமா, அதில் இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 13 39y ஈக்குவல் டு 1880. 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 5640. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 33 33 கேன்சல் ஆகிடும். 44 39 போயிடுச்சுன்னா 5y. 5940 5640 போயிடுச்சு அப்படின்னா 300. கேன்சல் பண்ணோன்னா 1 5 6 5 30. அப்போ y ஈக்குவல் டு என்ன கிடைக்குதுன்னா 60. ஸோ கேர்ள்ஸோட ஒரு நாள் சேலரி 60 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க சம்பாதிக்கிறது. ஒய்யை கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயோ இல்லை செகண்ட்லேயோ அப்ளை பண்ணலாம். நம்ம கொண்டு வந்து ஃபஸ்ட்லேயே அப்ளை பண்ணலாம். அங்கே அப்ளை பண்ணோன்னா எக்ஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். பாருங்கள், 3x ப்ளஸ் 4y. அப்போ 4 6 24 240. அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாமா? 540 மைனஸ் 240. 540ல் 240 போயிடுச்சு அப்படின்னா 300. 1 3 3 100 3 300. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குதுன்னா 100. அப்படி தான் பாருங்கள், ஆண்கள் 100 ரூபா சம்பளம், பெண்கள் 60 ரூபா சம்பளம். இன்னும் கொஷின் முடியலை. இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஆண்களுக்கு 100 ரூபா, பெண்களுக்கு 60 ரூபா. எக்ஸுக்கு 100, ஒய்க்கு 60. கரெக்டாக? இப்போ இங்கே வாங்க, 7 ஆண்கள் 9 பெண்கள். அப்போ ஆண்களுக்கு 100 ரூபா, 7 × 100 700. 9 பெண்கள், பெண்களுக்கு 60 ரூபா. 9 6 54 540. ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 5 7 12 1240. மொத்தமாக 1240 ரூபா நமக்கு வருது. ஆனால் அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க? 12400 ரூபா. ஒரு நாளைக்கு 1240 ரூபான்னா 12400 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஷின். அப்படியே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10 முறை வரும் பாருங்கள். ரைட்டா? அப்போது எத்தனை நாளில் அந்த சம்பளத்தை வாங்குவாங்க அப்படின்னா 10 நாட்களில். ஆப்ஷன் சி. கொஞ்சம் பெரிய கொஷின் தாம்மா, ஒர்க் அவுட் பண்ணி போகிறது மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? 162. ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை. நாம் ஏற்கனவே கன டாப்பிக்கில் இந்த மெத்தடில் சொல்லும்போது ஒரு கோலத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்கள்னு சொல்லியிருக்கோம். ஒரு கோலம்னு கொடுக்குறாங்கன்னா கோலத்தில் வரக்கூடிய மீப்பெரு வட்டங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. கோலம்னு கொடுத்துருந்தா எண்ணிக்கையற்றவை அப்படிங்கிறது ஆன்சர். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது அரைக்கோளம். இங்கே பாருங்கள், இது ஒரு அரைக்கோளம் அப்படின்னும் போது இதில் வட்டங்கள்னு கேட்டாங்கன்னா எண்ணிக்கையற்றன்னு போடலாம். அவங்க கேட்டிருக்கிறது மீப்பெரு வட்டங்கள், அதாவது அதிகமாக கிரேட்டஸ்ட் சர்க்கிள் அப்படிங்கிறது. சரியா? அப்போ கிரேட்டஸ்ட் சர்க்கிள்னு இந்த மேலே இருக்கிற ஒரு போர்ஷனை மட்டும்தான் கட் பண்ணி எடுக்க முடியும். இது சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். மேலே இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அதுக்கு கீழே இருக்கிறதோட இந்த இப்படி எடுக்கிறோம். இங்கேருந்து ஒரு சர்க்கிள் எடுக்கலாம். இதை எடுத்த உடனே இதோட ரேடியஸ் குறைஞ்சிடும் பாருங்கள். நம்ம இங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இது அந்த சர்க்கிள் ஷேப்பில் வந்திருக்காது. கரெக்டாக? அப்போது ஒரு அரைக்கோளத்தில் வரக்கூடிய மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள்.
உயரம் 4 மீட்டர், அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஓர் உருளையின் கன அளவை காண்க. உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா πr ஸ்கொயர் h. இதில் அடிப்பரப்புனா வட்டம், வட்டத்தினுடைய பரப்பு πr ஸ்கொயர். அதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 500 இன்ட்டு ஹெச்ங்கிறது உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4. 500 4 பெருக்கணும்னா 5 2000 கியூபிக் மீட்டர் கியூப் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது 10th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் கொஷின். நம்பரை மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்ததான் 170. கயல் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதம். 5 டசன், ஒரு டசன்னா 12. அப்போ 12 60. 60ல் 45 நல்லா இருக்குது. அப்போ எவ்வளோ மீதி கேட்டுட்ருக்கோம் 15. அதோட சதவீதம் மொத்தம் 60. அதில் 15 கெட்டுடுச்சு. அதோட சதவீதம் அப்படின்னும் போது இன்ட்டு 100. 0 0 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? இங்கே அடிச்சிங்க அப்படின்னா 2 3 6, I 3 15, O 2 2, I 2 10. ஸோ 5 5 பெருக்கணும்னா I 5 25. ஸோ ஆன்சர் 25%. 171. சண்டே 2, டியூஸ்டே 3, தேர்ஸ்டே 2, மண்டேவின் மதிப்பு. தப்பாக கொடுத்துருக்காங்களே சார். சண்டே எப்படி 2வது நாள் ஆகும்? முதல் நாள் தானே. டியூஸ்டே எப்படி 3வது நாள் ஆகும்னா இங்கே அவங்க அப்படிலாம் யோசிக்கல. ரொம்ப அழகாக இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வவ்வல்ஸ் பாருங்கள். UA 2 வவ்வல் இருக்குது, அதனால் 2. UEA 3 வவ்வல் இருக்குது, அதனால் 3. UA 2 வவ்வல் இருக்குது, அதனால் 2. அப்போ மண்டேவில் பாருங்கள் OA 2 வவ்வல் இருக்குது. ஸோ ஆன்சர் 2. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு எக்ஸாமில் பொமோகிரானட், ஆப்பிள், கோவா இதெல்லாம் கொடுத்து இதே மாதிரி நம்பர் ஆஃப் வவ்வல்ஸை வச்சே கொஷின் கேட்டிருந்தாங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான கொஷின் பாருங்கள். 176. 3x + 4y = 4x + 6y = 22:32 எனில் x:y. இதுக்கு ஆன்சர்லேருந்து பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி அப்படின்னா ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். 1:2. எக்ஸுக்கு பதில் 1, ஒய்க்கு பதில் 2. பாருங்கள் 3 3 ப்ளஸ் ஒய்க்கு 2, 4 2 8 பை இங்கே 4 1 4 ப்ளஸ் 6 2, ஏன்னா 6y 6 2 12, 3 8 11, 4 12 16. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க 22:32. இது இன்னும் சிம்பிளே பண்ணலாம் பாருங்கள். 11 2 22, 16 2 32. அதாவது 11:16. பாருங்கள் அந்த ஆன்சர் தான் வருது அப்ளை பண்ணும்போது. மீதி எதை அப்ளை பண்ணாலும் அந்த ஆன்சர் வராது. கரெக்டாக? ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தானே இருக்கணும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1:2. மெத்தடாக போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஏற்கனவே அவங்க கொஸ்டின் எல்லாம் பெருசாக கேட்டிருக்காங்க. இதில் எல்லாம் உட்காந்து போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ டைம் எடுப்பீங்க? இதுதான் ஈஸி. சரியா? அடுத்தது A மற்றும் B என்னும் இரு எண்கள் m:n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் A மற்றும் Bயின் மீ போ மா எது? இது ஒரு சூப்பர் கொஷின். இது என்ன கேட்டிங்கன்னா என்னென்னா நீங்கள் இந்த இடத்துல அப்ளிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். இப்போது நம்ம டக்குன்னு என்ன சொல்கிறோன்னா ஏவும் பியும் வேறு நம்பராக இருந்தால் HCF LCM A × B தானே வந்துடும், ஏபியை போட்டுருவோம். ஆனால் இங்கே நீங்கள் ஒரு 2 நம்பர் எடுத்து செக் பண்ணி பாருங்களேன். உதாரணத்துக்கு AB நான் ரொம்ப சிம்பிளாகவே எடுத்துக்கிறேன். ஏவுக்கும் பிக்கும் நான் 2 3 இப்படின்னு 2 நம்பர் எடுத்துக்கிறேன். 2 3 இது A, இது B. m:n விகிதம். அப்போ ஏவுக்கும் பிக்கு ரேஷியோனா 2/3 தான், அப்படியே வந்துடும். இது M, இது N. ஜஸ்ட் இப்போது 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3 என்ன கிடைக்கும் 6. கரெக்டாக? அப்போது அவங்க கேட்டிருக்கிறது ஏன் எல்சிஎம் எடுக்கிறோன்னா மீப்போமா என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி பாருங்களேன். MA எம்முக்கு 2, ஏவுக்கு 2, 2 4ன்னு வருது, 6 வரல, இது கிடையாது. NB எண்ணுக்கு 3, பிக்கு 3, 3 9 வருது. கரெக்டாக? அப்போ இது இல்லை. MB எம்முக்கு 2, பிக்கு 3, 3 6 வருது. பாருங்கள் இதுவாக இருக்கலாம். AB 3 6 வருது, இங்கேயும் 6 வருது, அங்கேயும் 6 வருது, இங்கேயும் 6 வருது. சரியா? இப்போ இந்த 2 ஆன்சரில் எதை சார் சூஸ் பண்ணுறது? வேறு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 2 3 ரெண்டுமே வந்து HCF 1 வர்றது மாதிரி எடுத்தோம் இல்லையா? மாறி எடுப்போம். 2 4 இப்படி எடுக்கிறேன். இப்போ இதோட ரேஷியோ பாருங்கள். ரேஷியோ m:n சொன்னாங்க. அப்போ 2/4ன்னு எழுதுகிறோன்னா கேன்சல் ஆகிட்டு என்ன கிடைக்கும் 1/2ன்னு கிடைக்கும். இப்போ இது A, இது B. ஏன்னா என்கிட்ட இப்போ 2 ஆன்சர்னு இருக்குல்ல, அது கிடையாதுன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக. AB இது M, இது N. வேறு மாதிரி நம்பர் எடுத்தால் இன்னும் டக்குனே சொல்லிட்டு இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இப்படி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 ஆன்சர் MB எம்முக்கு இப்போ இதோடைய எல்சிஎம் எடுக்கணும்ல. 2க்கும் 4க்கும் எல்சிஎம் 4. இது படி MB எம்முக்கு 1, பிக்கு 4, 4 4. இங்கே வந்தால் 4 வந்திருக்கு. AB எடுப்போம். 2 4 4 8ன்னு ஆகிடுது பாருங்கள் இங்கே போட்டோன்னா. ஆனால் நமக்கு எல்சிஎம் என்ன வந்திருக்குன்னா 4ன்னு வந்திருக்கு. ஸோ AB ஆன்சர் கிடையாது, M × B தான் ஆன்சர்.
புரியுதுங்களா? நான் முதல்ல 2,3ன்னு எடுக்காமல் முதல்ல வேறு ஏதாவது 2, 4ன்னு எடுத்திருந்தேன்னா டக்குன்னு ஆன்சர் வந்துட்டு இருக்கும். ஸோ எதுக்கு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி எடுக்குதோ அந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர்ஸை வச்சு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரிஞ்சிச்சா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் M/B. இன்னமும் டவுட்டாக இருக்குன்னா ஏதாவது 2 நம்பர் எடுத்து பாருங்கள். அந்த 2 நம்பரை ரேஷியோவில் எழுதிருங்க. நீங்கள் உதாரணத்துக்கு 15, 20ன்னு கூட எடுக்கலாம். இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுங்க. 15, 20க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 60ன்னு வரும். இதை ரேஷியோவில் எழுதுனீங்கன்னா 15/20. அப்போ 3, 5, 4, 5, 20 இப்படின்னு எழுதிட்டு இது M, இது N, இது A, இது B. அவங்க சொல்லியிருக்கிற ஒரு இடத்துல எடுத்து வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். எங்கே உங்களுக்கு கரெக்டாக 60 வருதோ அதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்ததாக 181. விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்ன? சரியான ஆள் போல். இங்கே பாருங்கள், 4% வாங்கி 6%க்கு வட்டிக்கு விட்டுருக்காங்க. அப்போனா அவருக்கு எத்தனை % லாபம்? 2% லாபம். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும். இங்கெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாம். 4%க்கு வாங்கி 6%க்கு அதே 2 வருஷத்துக்கு தான் கொடுத்துருக்காரு. அப்போ அவருக்கு 2% லாபம். வாங்கின அமௌண்ட் எவ்வளோ? 10,000. அதே அமௌண்ட்டு தான் அப்படியே கொடுத்துருக்காரு. அப்போது அமௌண்ட்டு 10,000 ரூபாய். ஃபார்முலா தெரியுதுல்ல, PNR/100 நிறைய முறை நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது 2 வருஷத்துக்கு கொடுக்குறாரு. ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 வருஷத்துக்கு எவ்வளோ லாபம்னு தான் கேட்டிருக்காங்க. மேலே சொன்னதெல்லாம் 2 ஆண்டுகளுக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு 2 வருஷம் 2 போட்டுருவீங்க. அவங்க கேட்டிருக்க கேள்வி 1 வருஷத்துக்கான லாபம். ஸோ என்னோட வேல்யூ 1 இன்ட்டு ஆர் போடும்போது 4 6 கிடையாது. அவருக்கு கிடைச்ச லாபம் தான். 4%க்கு வாங்கி 6%க்கு வட்டி விட்டுருக்காரு. அப்போ 2% அவருக்கு லாபம். 2/100. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 2 × 100 200. இது ஒரு அழகான கொஷின். இது நம்ம ஆனால் கொஞ்சம் ஏமாந்தோன்னா நம்மளை சரிக்கு விடுறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி இந்த எல்லா கொஷினையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? அடுத்தது பாருங்கள், 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீசிமாவின் விகிதம். ரொம்ப சிம்பிள். 7, 13 எந்த வாய்ப்பாட்டிலையும் பொதுவான வாய்ப்பாட்டில் வராது. அப்போ அது HCF 1. ஆன்சரில் முதல் நம்பர் எங்கே 1 வந்திருக்கு? இதுதான். முடிஞ்சிச்சு பாருங்கள். ஒருவேளை எல்சிஎம் எடுத்திங்கன்னா 7, 13 பெருக்குனா 91. கரெக்டு தான். 1:91. சரியா? அடுத்தது இது ஒரு சூப்பர் கொஷின் பாருங்கள். பசில் மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் அழகாக தூக்கி நடுவில் கேட்டிருக்காங்க. ஒரு புத்திசாலி மனிதன் ஒரு மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்துச் செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்? டக்குன்னு என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொன்றுலேயும் 30 மாம்பழங்கிறது 30 டோல்கேட்டை தாண்டும் போது 30மே காலி ஆகிட்டு இருக்கும். அப்போ எதுவுமே இருக்காது. 3 மூட்டையிலும் 0 போடும். கிடையாது. அதுதான் அவன் முதல்ல அழகாக சொல்லியிருந்தாங்க பாருங்கள். புத்திசாலி மனிதன் நம்மளை மாதிரி. வருவோம். இப்போ என்ன பண்ணுறாரு? மொத்தம் 3 மூட்டை. 3 மூட்டையிலையும் எத்தனை பழம் இருக்குது அப்படின்னா 30 பழம் இருக்குது. கரெக்டாமா? 3 மூட்டையிலையும் 30 பழம். ஒரு டோல்கேட்டுக்கும் கொடுத்துட்டே போகிறார். முதல்ல 10 டோல்கேட்டை தாண்டிட்டார். 10 டோல்கேட்டை தாண்டதுக்கப்புறம் இந்த 3 மூட்டையிலையும் எத்தனை பழம் இருக்கும்? 10 டோல்கேட்டுக்கும் 10 கொடுத்துட்டு இருப்பார். 20 20 20ன்னு இருக்கும். கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 10 டோல்கேட்டை தாண்டி நின்று இதில் 20 பழம் இருக்குல்ல இந்த மூட்டையில், இதை கழிச்சிட்றார். இந்த 20 கழிச்சு இதில் ஒரு 10 இதில் ஒரு 10ன்னு மாற்றிடுறார். ஏன்னா 30 பழம் பிடிக்கும்ல அது. அப்போ 10 மாற்றின உடனே இதில் ரெண்டுத்துலையும் என்ன ஆகிடும்? 30 ஆகிடும். அப்போ இவர்கிட்ட இப்போது எத்தனை மூட்டை இருக்கும் அப்படின்னா 2 மூட்டை தான் இருக்கும். கரெக்டாக? 30 இதில் பாதி வரைக்கும், அதாவது அடுத்த 15 டோல்கேட் வரைக்கும் போகிறார். ஒரு பழம் 2 மூட்டையிலேருந்தையும் கொடுத்துட்டு. ஸோ 15 டோல்கேட்டுக்கு 15 பழம் கொடுத்துருப்பார் 2 மூட்டையிலேருந்து. மீதி இதில் ஒரு 15 இருக்கும், இதில் ஒரு 15 இருக்கும். கரெக்டாக? இந்த 15 இப்போ என்ன பண்ணிடுறாருன்னா தூக்கி ஒரே மூட்டையாக இங்கே போட்டுடுறாரு. அப்போ இந்த 15 சேர்ந்து 30 ஆகிடும். இப்போ ஒரே மூட்டையில் 30 பழம் இருக்குது. முதல்ல 10 டோல்கேட் தாண்டிட்டார். அடுத்து ஒரு 15 டோல்கேட், 25 டோல்கேட் தாண்டிட்டார். இன்னும் எத்தனை டோல்கேட் இருக்குது? 5 தான் இருக்குது. ஏன்னா மொத்தம் 30 டோல்கேட்டு. அப்போ அந்த 5 டோல்கேட்டுக்கும் ஒரு பழம் கொடுக்குறாரு. இப்போ ஒரு மூட்டை தான் இருக்குது. ஒரு மூட்டையில் 30 பழம் இருக்குது. 5 டோல்கேட்டுக்கு 5 பழம் கொடுத்துட்றாரு. அப்போ மீதி அவர்கிட்ட எத்தனை பழம் இருக்கும்? 5 பழம் போயிடுச்சுன்னா 30ல் 25 பழம் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி 25. கொஷின் எவ்வளோ அழகாக கேட்டிருக்காங்க பாருங்கள். புரியுதுங்களாமா? சரியா? அடுத்ததாக 192. 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரமுள்ள ஒரு அரைநூல் வைக்க முடிந்த
மிகப்பெரிய கம்பியின் நீளம், ஒரு ரூமில் வைக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பியின் நீளம்னு கேட்குறாங்க அப்படின்னா நாம் அதோட மூலைவிட்ட அளவு கண்டுபிடிக்கணும். மூலைவிட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம ஏற்கனவே கனவுக்கான ஃபார்முலா சொல்லும்போது சொல்லியிருக்கோம். கனச்செவ்வகத்தினுடைய மூலைவிட்டத்துக்கான ஃபார்முலா √L² + B² + H². அப்போ ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் பண்ணுறோம். பாருங்கள், 24 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 576 ப்ளஸ் 18 ஸ்கொயர் பண்ணோன்னா 324, 16 ஸ்கொயர் பண்ணோன்னா 256, மொத்தத்தையும் கூட்டினோன்னா 1156. இது எதோட ஸ்கொயர்னு பார்க்கணும். கண்டிப்பாக 14 கிடையாது. 14 ஸ்கொயர் பண்ணால் 576 இப்போ தான் பார்த்தோம். 24க்கும் கிடையாது, ஏன்னா 24 கூட அடுத்தடுத்த நம்பர் சேர்ந்துருக்கு, அதுதான் 576ன்னு பார்த்தோம், அதுவும் கிடையாது. 44 ஸ்கொயரும் கிடையாது, ஏன்னா 40 ஸ்கொயர்னாலே நன்னாங்க 16, 1600 ஆகிடுது. கண்டிப்பாக 34 ஸ்கொயர் தான். ஏன்னா இதுக்கு உட்காந்து ரூட் எடுத்துகிட்டு யோசிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி முடிவு பண்ணிக்கலாம் பாருங்கள். சரிங்களா? 196. இந்த மெத்தட்லேயும் நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்குறாங்கம்மா. 1 கியூப் 2 கியூப் 3 கியூபுக்கு 72,900. 1 2 3 இப்படி கேட்டாங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம்ல, என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். கரெக்டாக 729க்கு ரூட் எடுத்தோன்னா 27, ரூட்டுக்குள்ளாடி 2 0 இருக்கிறதால வெளில ஒரு 0 வந்துடும். ஸோ ஆன்சர் 270. ஒன்றுமே இல்லை. சரியா? 197. 2 3 5 9 x 33 y என்ற தொடரில் x + yயின் மதிப்பு. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், 2 கூட 1 கூட்டினா 3, 3 கூட 2 கூட்டினா 5, 5 கூட 4 கூட்டினா 9, 1 2 4, 1 2 2 4. அப்போ அடுத்தது 8 கூட்டணும், 4 2 8, 9 8 கூட்டினா 17. ஸோ எக்ஸோட வேல்யூ 17. கரெக்டாக? அடுத்தது 8 2 16, 17 கூட 16 கூட்டினா 33. கரெக்டாக வந்துடுச்சு. 16 2 32, 33 கூட 32 கூட்டுறோம் அப்படின்னா 65. ஒய்யோட வேல்யூ 65. அவங்க கேட்டிருக்கிறது x + y, எக்ஸையும் ஒய்யும் கூட்டணும். 7 5 12, மீதி 1, 6 2 8. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 82. ஓகேவா? அடுத்ததா AZ BY CX அண்ட் ஸோ ஆன் YB ZA என்றவாறு எழுதும்பொழுது ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை? இங்கிலீஷில் கொஷின் கொஞ்சம் நல்லா அழகாக புரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள். தமிழ்லேயும் தான் புரியுது, கொஞ்சம் வார்த்தைகள் இதுவாக இருக்குது. how many consonant will appear to the left of the vowel? வவ்வலுக்கு லெஃப்ட் சைடில் எத்தனை கான்சனன்ட்ஸ் வரும் எப்போன்னா இந்த ஆர்டரில் எழுதும்போது. இது நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். AZ BY CX எல்லாம் கண்டினியூவாக எழுத வரல சார்னா ABCDன்னு எழுதிட்டு கேப் விட்டு கூட எழுதலாம். எப்படி? இந்த மாதிரி ABCD இந்த மாதிரி நீங்கள் கேப் விட்டு EFGHIJK நான் உங்களுக்கு முழுசாகவே எழுதி காட்டிடுறேன். ஏன்னா நான் ஆன்சரை சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி வந்துச்சு என்னன்னே தெரியாமல் போயிடும். நான் எழுதியே காட்டிடுறேன். LMNOPQRSTUVWXYZ. கரெக்டாக? இப்போ ரிவர்ஸில் இங்கேருந்து ஏன்றது இந்த லாஸ்ட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? ABCD நடுவில் விட்ட கேப்பெல்லாம் எழுதிட்டே வந்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. EFGHIJKLMNOPQRSTUVWXYZ. அவங்க கேட்குறது வவ்வலுக்கு முன்னாடி வரக்கூடிய கான்சனன்ட் லெஃப்ட் சைடில். இங்கே வவ்வல் ஏ இருக்குது, ஆனால் லெஃப்டில் எதுவுமே கிடையாது. அப்போ அது இல்லை. அப்படியே வந்தீங்கன்னா DE, ஈக்கு முன்னாடி இதோ இருக்குது பாருங்கள், VW, அது W, ஈக்கு முன்னாடி W. அடுத்து இங்கே U இருக்கா, யூக்கு முன்னாடி F. இங்கே I இருக்கா, ஐக்கு முன்னாடி S. அடுத்ததாக IJKLMN. O இருக்கா, ஓவுக்கு முன்னா KLM. இதோ இந்த இடத்துல O இருக்குது ரிவர்ஸில் வந்ததில். ஓவுக்கு முன்னாடி L, இங்கே ஓவுக்கு முன்னாடி M. அப்படியே வந்தீங்கன்னா ஐக்கு முன்னாடி R, இங்கே யூக்கு முன்னாடி G, இங்கே ஈக்கு முன்னாடி V. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஏவுக்கு முன்னாடி Z. கரெக்டாக? எத்தனை ரவுண்டு போட்டிருக்கோன்னு பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8, இதோ 1 ஐக்கு முன்னாடி 9. சரிங்களா? மொத்தமாக 9 ரவுண்டு போட்டிருக்கோங்க. ஐக்கு முன்னாடி S1மா. சரியா? மொத்தம் 9. அப்போது வவ்வலுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் வரக்கூடிய கான்சோனன்ட்ஸ் எத்தனை அப்படின்னா 9. ஆப்ஷன் சி. சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்னா இரட்டைப்படையில் வரும்னு யோசிச்சிடும். அப்படி வராது. நீங்கள் இப்படி எழுதி பார்த்துட்டிங்கனாலே சொல்ல முடியும் பாருங்கள். சரிங்களாம்மா? இத்தனை முறையாக இல்லாத இன்னொரு பியூட்டி மேத்ஸில் என்ன எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 27 கேள்விகள் கேட்டிருக்காங்க. சாதாரணமாக 25 கேள்விகள் தான் கேட்பாங்க. ஆனால் எண்ணி பார்த்தீங்கன்னா 27 கேள்விகள் இருக்குது. கேள்விகளும் ரொம்ப டஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. வழக்கத்தை விடவே குரூப் 4ல் இருக்கிறதுல ரொம்பவே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க.
நல்லாவே பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த 27 கேள்விகளில் உங்களோடது எத்தனை கேள்வி நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கம்மா. தேங்க்யூ.